guys, welcome to Ria Tamil Crafts. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈவில் நன்ல மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம கொரோனா லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எழுதி போட்டாங்கன்னா அழுதுகிட்டே வர வேண்டியதான். டே 1 ஸ்கூலில் நோட்ஸ் எழுதி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டே 1 என்னடா நோட்ஸ் எழுதி போடுறீங்க? ஐயோ கைஸ், இந்த யாருக்கெல்லாம் வந்து டே 1லேயே எழுதுறது சுத்தமாக பிடிக்காதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு லீவ் தி ஸ்கூலா? ஐயோ என்ன இது சண்டா, இவங்கள எல்லாத்தையும் நாம பிடிச்சி வைக்கணும். என்னது எல்லா பசங்களையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுமா? ஐயோ காய்ஸ், இவன் நிஜமாலே ரொம்ப ஈவிலாக தான் இருக்கா. நம்ம ஃபஸ்ட்டு தப்பிக்கணும் அந்த ஸ்கூலை விட்டு. சரி, இந்த ஸ்கூலு ரொம்ப இதுவாக இருக்கே, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்ம எலக்ட்ரிசிட்டி கேபிளை வச்சு கொடுப்போம். ஜங்ஷன் பாக்ஸ் இங்கே தான் இருக்குது, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும் கேபிள், கரெக்டாக. அந்த சூனியக்காரி வேறு பார்த்துட்டா அந்த ஓட்டையிலேருந்து. ஏன் தான் இவ்வளோ பெரிய ஓட்டையை கட் பண்ணி வச்சுருக்காங்களோ. சில பசங்களாம் விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அங்கே வேறு பார்த்துட்டா, வருவாளா தெரியலையே. சீக்கிரம் வாடி சூனியக்காரி. என்ன இன்னும் வரல அவள்? நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல, ஏன்னா அவள் ரொம்ப நேரமாக வரவே இல்லை. சத்தம் போட்டு கூப்பிடலான்னு பார்த்தா அடுத்த செகண்டே வந்துட்டா பாருங்க. சொன்னேன்ல. ஒழுங்கா நின்று கொன்னுடுவோம் ஒன்ன. நீ ஓடிட்டே இருந்த, நான் குனிஞ்சு வரேன். ஐயோ காய்ஸ், குனிஞ்செல்லாம் வரா காய்ஸ். ஓ மை காட். இப்போ கேபிள் கொடுத்துட்டு போக வேண்டியதா? வாய் வேற உளருது. இங்கே வந்து இதுவாகிடுச்சு. அது பேர் என்ன, கேம்க்கு ரேட்டிங் கொடுங்கன்னு வந்துச்சு. அதனால் அந்த இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து போய் ஒளியும். நம்மளை வேறு துரத்திட்டு வந்தா காணோம். இங்கேயும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் காய்ஸ். ஏன்னா நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தேன், வரல. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரமாக நான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். ஓகேவா? இப்போ ஏஞ்சி போகலாமா வேணாமா? ஐயோ, வருவாளோ மாட்டாளா? அவள் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி போவோம் வாங்க. உள்ளே இருந்து திருப்பி ஜண்டா போடுவாளோ? ஐயோ பயமாக இருக்குது போகிறதுக்கே. நிறையா பசங்களை அடித்து இழுத்துட்டு போயிருக்கா போல். ஒரே ரத்தமாக இருக்குது வேறு எல்லா இடமும். நெருப்பில் போட்டு கொளுத்திருப்பாளோ? இங்கே ஸ்டிக்கர் இருக்கணும். தொடப்பக்கட்டை கிடச்சிருச்சு. தொடப்பக்கட்டை இருந்தால் எந்த பையன் நம்மளை அண்டாது கைஸ். நல்ல வேலை தொடப்பக்கட்டை கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த எஸ்கேப்புக்கு தேவையான விஷயம்லாம் என்னென்னா, இந்த தொடப்பக்கட்டை, அப்புறம் ஒரு அது பேர் என்ன, டிஃபன் பாக்ஸு, அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சாவி. எனக்கு என்ன டவுட்னா, அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே திறக்காதா? அது மேலேருந்து கீழே போட்டதா திறக்குமா என்ன? அவ்வளோ டைட்டாக மூடி வச்சுருக்காங்க. இந்த இடத்த வேறு நம்ம சுவிட்ச் போட்டு ஓப்பனே பண்ணல. உள்ளே குதிப்போம். இப்போ சத்தம் கேட்டு அவள் கண்டிப்பாக வந்திருப்பா, அதனால் ஒழிஞ்சிப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா உள்ளே வந்தேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அந்த சைடு அவள் போனாள். ஆனால் அந்த கிளிப்பு மட்டும் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், சாரி. ஓகே, இப்போது வரமாட்டா. ஓகே, வரல. இப்போ வந்து சேரில் ஏற வேண்டியதான். ஏறி மேலே. இன்னும் இவ்வளோ உடஞ்சி போன வீடாக இருக்குது. சே, என் வீடே இதுக்கு பெட்டர் போல். விழுந்துச்சா, இப்போ ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும் திருப்பி. நான் இந்த கிளாஸட்டில் ஒளிகிற எல்லா சீனையுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் கைஸ். ஆனால் ஈவில் நான் வரதெல்லாம் கரெக்டாக காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ சூனியக்காரி வந்துட்டு போயிட்டு என்ன சத்தம் மட்டும் கேட்குதோ, ஆளே காணும். வருவல, வெயிட் பண்ணு. ஓகே, இப்போது சூனியக்காரி போயிட்டா தான் நினைக்கிறேன். இப்போ போய் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ப்ரூமை கீழே போட்டுடலாம். ஐயோ வந்துட போகிறா, சீக்கிரம் க்ளோஸ் பண்ணு. ஓகே, இப்போது வரமாட்டேன் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவா. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். மாட்டினியா? இரு வரேன். என்ன சத்தம் கேட்டுச்சு, ஆளை காணும். இங்கே தான் போய் ஒளிடாலோ. ஒழுங்கா என்கிட்ட வந்துடு. எங்கே இருந்தாலும் அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருவோம். ஐயோ என்ன கைஸ், பிரித்து மேய்ஞ்சிருவோம்லாம் சொல்கிறோம். எனக்கு பயமாக இருக்குது கைஸ். சீக்கிரம் போ சூனியக்காரியே. சே, இப்போது கொஞ்ச நேரம் ஆகட்டும். அவன் அந்த சைடு போட்டோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, போயிட்டா தான் நினைக்கிறேன். அவள் அந்த சைடாக போனதை நான் பார்த்தேன், ஆனால் மேலே போகல. அது மட்டும் நல்லா தெரியும். இப்போ மேலே போயிட்டு அந்த ஒரு இடம் டேப் போட்டு வச்சுருந்தாங்க தெரியுமா, அது இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். இப்போது இந்த இடத்துல ஒரு பேஸ்கெட் பால் விளாட்ற மாதிரி இருக்கும், அங்கேருந்து தூக்கி போடணும். இது வந்து நான் கிராணி கேம்லேருந்து கற்றுக்கிட்டேன். இப்படி வச்சு தூக்கி போடுறது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு தூக்கி போட்டுடலாம். இங்கேயும் நான் கொஞ்சம் ஹைடானேன் வந்து, ஏன்னா நான் ரொம்ப நேரம் ஹைட் ஆகிட்டேன். எங்கே வந்துட போகிறா? ஏன்னா நான் பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே அவள் இங்கேருந்து தூக்கி போட்டால் இங்கே தான் வருவா. அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சேன், பார்த்தா வரவே இல்லை. அதனால் போகலாம், தைரியமாக போகலாம். வெற்றி நிச்சயம்.
இப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும், ஜாலியாக போவோம். எஸ், இப்போ இந்த இப்போ இந்த கீயை எடுத்துகிட்டு போய் மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் முடிஞ்சு பக்கா. அவளை பார்த்ததில் வாயெல்லாம் ஒளருது கைஸ். ஏ, தப்பிச்சிட்டோம், வெற்றி நிச்சயம். எஸ், எனக்கு நானே மியூசிக் போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு எப்படி மியூசிக் போடணும் தெரியாது. ஓகே, இப்போ தப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கேமில் நம்ம வேன் ஸ்கிப் பண்ணலாம். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.